கடவை அந்த முதலாட்டு நம்ம சுமந்தி சிஸ்டர் வீட்டுக்கு சார்பாக வந்து கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை சொல்வதற்கு அதுவும் அவர் குடும்பமாக இந்த நாளில் இருப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அநேக நன்மைகளால கடந்த வருஷத்துல தேவன் இந்த குடும்பத்தை முடிசூட்டி இருக்கிறார். ஆமென். இது வருகிற வருஷத்திலும் தேவன் நன்மையினால நிரப்பும்படியாக நாம் யாவரும் ஜெபத்தில் தரித்திருப்போம். நம் குடும்பத்துக்காக ஆசீர்வாதத்தை நாம் செபிக்க போகிறோம். ஒரு பாடலை பாடும். 7வது பாடல் காரிருள் வேளை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 கடைசி முடிய. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவர் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவரை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தை அருமையாய் வழிநடத்தி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. சுகந்தி சிஸ்டர், அவருக்கு கணவர், அம்மா எல்லாரையும் ஆண்டவர் சுகத்தோடும் பலத்தோடும் கடந்த நாட்கள்ல அவர்கள்
கடந்து வந்த பாதையில தேவன் கூட இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம், ஐயப்படாதே என்று சொல்லி ஒரு வார்த்தை காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாதே என்று சொல்லி தேவன் அந்த நாளிலே மரியாதை இடத்துல தேவதூதர்கள் சொன்னது போல இந்த ராத்திரி வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், ஹல்லேலூயா, அந்த குடும்பத்தோடு பேசுகிற காரியம் பயப்படாதிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நாம் பயப்படக்கூடாது? அந்த இம்மானுவேல் ஆகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை காத்து வந்த அதே தேவன் வருகிற நாட்களிலும் வரப்போகிற ஒரு புதிய வருஷத்திலும் அவர் நம்மை நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீர்கள், எதை குறித்தும் சந்தேகப்படாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு வைத்திருக்கிற பெரிய அந்த பொக்கிஷத்தை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு சத்துருவினாலும் தடை செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. அந்த ஜெயத்தை தருகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். நாம் தனிமை அல்ல, இந்த ஓட்டத்தில் நாம் தனிமையானவர்களா இல்ல, தேவன் நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். அந்த இம்மானுவேல் நம்மோடு கூட வந்திருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் நீங்கள் சந்தேகப்படாதபடிக்கு தேவனுடைய சமூகத்துல முற்றிலுமாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நம்முடைய எல்லா பயங்களையும் மாற்றி, ஆமென், ஹல்லேலூயா, நம்மை ரட்சித்து வழிநடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இந்த குடும்பத்தை ஆண்டவர் முற்றிலுமாய் ரட்சித்து இன்னும் அவருக்கு எல்லா தேவையான பரலோகத்தின் நன்மையினால இந்த குடும்பத்தை நிரப்பும்படியாக, உலகத்தின் நன்மைகளால இந்த குடும்பத்தை நிரப்பும்படியாய் நாம் யாவரும் சபையாய் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா நல்ல தேவனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விடாய்த்து போன இந்த பூமியில் ஆண்டவரே, அப்பா சோதரிக்கிறோம். இந்த வனாந்திர தேசத்தில் ஆண்டவரே, ஒரு செழிப்பாய் ஆண்டவரே தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த சபையின் நிமித்தம் ஆண்டவரே இந்த இடத்துல கடந்து வந்து ஆண்டவரே அருமை குடும்பத்தை ஆண்டவரே வாழ்த்தும்படியாய் தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 2000 வருஷங்களுக்கு முன்பு ஆண்டவரே நீர் இந்த உலகத்திலே பிறந்து ஆண்டவரே மனுக்குலத்தை மீட்கும்படியாய் ஆண்டவரே எங்களை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய நோய்களை மாற்றும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை மாற்றும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய பாரங்களை நீர் மாற்றும்படியாய் ஆண்டவரே இந்த உலகத்திலே கடந்து வந்தீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் நினைத்து பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த எல்லா நாட்களிலும் ஆண்டவரே இந்த குடும்பத்தை தேவன் பத்திரமாய் பாதுகாத்தீர். ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்துகள் வந்தது ஆண்டவரே, சத்ரு ஆண்டவரே எத்தனையோ விதத்தில் ஆண்டவரை வஞ்சித்து போடலாம் என்று சொல்லி ஆண்டவரே எத்தனைத்தனை இந்த நேரத்திலும் ஆண்டவரை என் தேவன் ஆண்டவரை இந்த குடும்பத்தில் கடந்து வந்து தகப்பனாய் இருந்து நீ நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவருடைய கிருபை ஆண்டவரை தாங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்படியாகிலும் ஆண்டவர் இந்த குடும்பம் விழுந்து விடலாம் என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பேர் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவரை தேவன் கை தூக்கி நிறுத்தின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின் கண்கள் ஆண்டவரே இந்த குடும்பத்தினர் பதிந்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானுடைய பார்வை ஆண்டவரே இந்த குடும்பத்தினர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை உங்களுடைய கண்கள் கண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எல்லா பொல்லாத கிரியைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வருஷம் முழுவதும் தேவன் பாதுகாத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ விதமான ஆபத்துகள் வந்த பொழுதும் ஆண்டவரே எத்தனையோ விதமான வன்கண்ணின் ஆவிகள் கடந்து வந்த பொழுதும் தேவன் குடும்பத்தை பாதுகாத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆவியானவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே, எரிச்சல் உடைகிறவர்கள் ஆண்டவரே மோதி அடிக்கிற வெள்ளம் போல கடந்து வந்த பொழுது ஆண்டவரே இந்த குடும்பத்தை தேவனுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானுடைய கரம் ஆண்டவரை கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எத்தனையோ விதத்தில் ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போன நாட்கள் உண்டு ஆண்டவரே, ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மற்றவருடைய பேச்சுகள் ஆண்டவரை சோர்ந்து போன நேரங்கள் உண்டு ஆண்டவரே, ஆவியானவரே துதிக்கிறோம். அப்பா, ஆனாலும் தேவன் கைவிடாதபடி ஆண்டவரே இந்நாள் வரை நடத்தி வருகிற உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய கரம் கூட இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமை சகோதரனை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற வேலைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த இடத்துல இருக்கும் பொழுது தேவனுடைய கரம் கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா, வாகனத்தை ஓட்டும் பொழுது தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே,
எந்த பொல்லாத கிரியைகளும் ஆண்டவரை கடந்து வராதபடி ஆண்டவரை, எந்த தூக்க மயக்கத்தின் ஆவியும் ஆண்டவரை வராதபடி ஆண்டவரை, தேவன் கிருபையாய் மகனை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரை, நீரே ஆண்டவரை கூட இருக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய சமூகம் அவருக்கு முன்பதாய் கடந்து போகும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரன் ஆண்டவரை சோகாரம் நீங்க வரும் பொழுது தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம். இங்கிருந்து நாங்கள் போகும் பொழுது தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா இவர்கள் குடும்பமா இந்த தேசத்துல இருக்க தேவன் ஒரு கிருபை செய்யும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. ஆவியானவரே சிஸ்டரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரை நடத்தும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மீது வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எது நடந்தாலும் என் தேவன் எனக்கு நல்லதுக்கே செய்வார் என்று சொல்லி எப்பொழுதும் உண்மையிலே ஆண்டவரை மகிழ்ந்து களி கூறுகிற அருமை உள்ளத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இன்னும் சிஸ்டரை பலப்படுத்த ஆண்டவரை, உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமாய் தேவன் பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரே உறுதிப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. நல்ல கிருபையை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை. அடிக்கடி வருகிற பலவீனங்களை முற்றிலுமாய் மாற்றி போடுங்க ஆண்டவரை. சரீரத்தில் ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடபடியே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரே சின்ன பிள்ளைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. ஆண்டவரை சின்ன பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா பலவீனங்களிலிருந்தும் ஆண்டவரை எங்கள் பிள்ளையை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பிள்ளைக்கு நல்ல கிருபையை கொடுங்க ஆண்டவரை, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை. ஆவிக்குரிய வளர்ச்சியில் தேவன் கிருபையாய் பிள்ளை நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. அம்மாவை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. ஆவியானவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரை. நல்ல தாழ்மை உள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரை. குடும்பத்தை ஆண்டவரை அப்பா வளர்த்து ஏதுவான ஆண்டவரை நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரை இருந்த பலவீனங்கள் ஆண்டவரை, இருந்த பயங்கள் ஆண்டவரை, எல்லாவற்றையும் தேவன் மாற்றின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. உங்களுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே உங்களுடைய பாரங்களை எல்லாம் ஆண்டவரை உண்மையில நாங்கள் வைத்து விடுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பலம் தருகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமை அம்மாவை ஆண்டவரை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. ஆவியானவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரை. ஆவியானவரே துதிக்கிறோம் ஆண்டவரை. இந்த சரீரத்தின் மீது ஆண்டவரை இனி சத்துரு ஆளுகை செய்யாதபடி, இந்த சத்துரு ஆண்டவரை கை வைக்காதபடி ஆண்டவரை தேவன் கிருபையா இறங்கும்படியாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ வல்லமை இறங்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரை. இரத்த கொடைகளை மறைத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தேவ வல்லமை ஆண்டவரை அம்மாவை ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னது தேவ வல்லமை ஆண்டவரை. அப்பா அம்மாவை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வீட்டை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வீட்டின் நிலை கால்களிலே ஆட்டுக்குட்டி ஆனவருடைய இரத்தத்தை தெளித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. சத்துருவின் கிரியைகள் உள்ளே கடந்து வராதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி ஆண்டவரை கடந்து வரும்படியாக இறங்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. சத்துரு எந்த விதத்திலும் ஜெயம் கொள்ளாதபடி எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரை. இந்த குடும்பம் அப்பா இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், பலருக்கு பிரயோஜனம் உள்ள குடும்பமாய் ஆண்டவரை இந்த குடும்பம் காணப்படுது. கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வாதம் ஆண்டவரை சபையாய் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் அப்பா. தேவ வல்லமை ஆண்டவரை குடும்பத்தோடு காணப்படும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிருபையாய் நடத்துக, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.
கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்து சபையின் சார்பாக.